हरिः ओं श्रीकौशिकान्वयसुधाम्बुधसेदपानं श्रीशुद्धसद्वगुरुवर्यतनूजरद्नं श्रीलक्ष्मणार्यवरदार्यपदाब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रीसरसिद्धमध्यापयन्ति जोच्चेष्टायां सजनिगलितं या बलात्कृत्य पुन्दे गोदादस्येनमेदमिदं भूयवास्तु भूयः अन्नवयल पुதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த தொடர் ஒடியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னவது என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கூடாரை வெல்லும் சீ கோவிந்தா கூடாரை வெல்லும் சீ கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் உந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பெரு சல்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடமே தோழலையே தோழே செவி பூவே சூடகமே தோழ்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்றோரு ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்றோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இந்த பாசுரத்தின் சுருங்கிய அர்த்தத்தை இப்பொழுது பார்க்கலாம். தன்னை பணிபணியாதவர்களையும் வெல்லும் குணங்களை உடைய கண்ணபிரானே, உன்னை வாயார பாடி உன்னிடத்து யாம் வேண்டுகின்ற பறையை பெற்று பின்னும் நாங்கள் பெரும்படியான சம்மானமாவது நாட்டில் உள்ளவர்கள் புகழும்படியாக கையில் அணியும் ஆபரணமான சூடகமும் தோள்வளையும் காதுக்கிடும் ஆபரணமான தோடும் கர்ணப்பூவும் பாதகடகமும் என்று சொல்லப்படுகின்ற இவ்வாபரணங்களும் மற்றும் பல ஆபரணங்களும் சேலைகளும் நாங்கள் உடுத்திக் கொள்வோம். அதற்கு பின்பு பாற்றோரானது க்ஷீரான்னம் மறையும்படியாக நெய் பரிமாறி அந்த நெய் முழங்கையால் வழியும்படியாக உண்டு நீயும் நாங்களுமாக கூடியிருந்து குளிர வேண்டும் என்று சாதிக்கிறார். நீலாதுங்கஸ்தனகிரிதடே சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயவாஸ்து பூயகா அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் பல்பசியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் ஒடியே தொல்பாவை பாடியல்லவல்லுரையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னவது என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பராசரப்பட்டர் சாதித்தபடி ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதனையே சுற்றியிருக்கும் கொடியாக அவனையே கதியாக கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் நப்பின்னை பிராட்டியும் சயனித்திருக்கும் சமயத்தில் கிருஷ்ணனோடு பிராட்டியோடும் நான் பகவானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன், பகவானுக்கே அற்று தீர்ந்திருக்கிறேன், நாங்கள் பகவானுக்கே அற்று தீர்ந்திருக்கிறோம், உங்கள் கட்டாட்சம் வேணும் என்று கேட்டு பெரும்புகழ் பெற்றவர். ஆண்டாள் பெண்களுக்குள்ள
7 பருவத்தில் முதல் பருவமாகிய பேதை பருவத்திலேயே பக்தி ஞானம் தலைப்பட பெரியாழ்வாரின் பக்தி புகட்டப் பெற்று மனதில் கிருஷ்ண ரசானுபாவம் தழும்பி அந்த தழும்பல் நமக்கு பொன்னாம் வைரமாம் 30 பாசுரங்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிலே இன்றைய பாசுரமாகிய கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற பாசுரத்தில் அனுபவபரீதமான வாக்கில் எல்லாருடையும் சேர வேண்டும், பகவத் அனுபவம் கிடைக்காத ஆற்றாமை எல்லாம் தீர்ந்து பகவானோடும் மற்றவர்கள் போல் வைகுண்டத்தில் இருக்கும் மற்றவர்களுடன் கலந்து கூடியிருந்து மனம் குளிர எம்பெருமான் கைங்கரியத்தில் ஏற்பட வேண்டும் என்று சாதிக்கிறார். இதைத்தான் சாயுஜ்ய மோட்சம் என்று சாதிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். இந்த பாசுரத்தின்படி சர்வான் காமான் சக பிரம்மண சக என்ற ஸ்மிருதியை உபதேசிக்கிறார். அனுபவம் யோகியதை ஒன்றுமில்லாத நமக்கு பகவான் தன் கிருபா கட்டாட்சத்தினால் மட்டும் நாம் அவனை சரணடைந்து வேறு வழியில்லை என்று அவன் திருவடியை பற்றி கொண்டிருக்கும் பொழுது பகவான் தன்னையே தந்து தன் பகவத் அனுபவத்தையும் தருகிறான். தன் அபரிமிதமான கல்யாண குணங்களை அனுபவிக்க வழிவகுக்கிறான். அந்த வழிவகுப்பால் வடிகாலாக கைங்கரியம் செய்ய வேண்டும், அந்த பிராப்தி கிடைக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். எந்தெந்த கைங்கரியம் எங்கெங்கே செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக சாதிக்கிறார். இப்படி பகவான் நமக்கு ஒரு குணமும் இல்லாத, ஒரு யோகியதும் இல்லாத, ஞானம் அனுஷ்டானம் ஒன்றும் இல்லாத நமக்கு அவனை சரணடைந்தால் போதும் என்று அவனாக வந்து நமக்கு மோட்சம் தரும்பொழுது அதற்கு கைமாறாக நமக்கு செய்வதற்காக ஒன்றும் இல்லை, அதற்கு பிரத்யுபகாரம் இல்லை. அப்படிப்பட்ட பிரத்யுபகாரம் ஒன்றுமில்லாத நமக்கு மிகவும் வேண்டிய காரியத்தை செய்திருப்பதினால் அவனோடு கடப்பாடு கூடி, அவனோடு கிருதஜ்ஞதை கூடி பிரீதி கூடுகிறது. அப்படி பிரீதி கூடும் பொழுது அவனுக்காக எப்படியும் எந்த கைங்கரியத்தையும் செய்ய ஜீவாத்மா தயாராகிறது. அப்படிப்பட்ட சாயுஜ்ய மோட்சத்தில் முன்பே சென்று அடைந்த ஆத்மாக்களோடு, முன்பே பரமபதம் அடைந்திருக்கின்ற அவர்களோடு கூடியிருந்து அவர்களிடத்திலிருந்தும் எல்லாம் பகிர்ந்து கொண்டு நம்மளிடத்தில் அவருக்கு உள்ளது கொடுத்து பகவானிடத்திலிருந்தும் பெற்று பகவானுக்கும் நம்முடைய சேவனத்தை கொடுத்து பகிர்ந்து மகிழ்வது கூடியிருந்து குளிர்க என்பது. இது சாயுஜ்ய மோட்சமாகும். பகவான் அவனே வந்து அவனுடைய உடுத்து கலைந்த பீதவாடையை நமக்கு உடுத்திவிட்டு அவனே அணிகலன்களை அணிவித்து நப்பின்னை பிராட்டியும் நமக்கு நகைகளை கூட்டி தந்து இங்கே ஒருவருக்கொருவர் பேதமில்லை என்கிற விதத்தில் எம்பெருமானோடு கூடியிருந்து கழித்து எம்பெருமானுக்கு வேண்டிய ஏது ரூபத்திலும் எந்த கைங்கரியும் செய்து சந்தோஷப்படுவதுதான் சாயுஜ்ய மோட்சம். முதல் திருவந்தாதியில் பொய்கையாழ்வார் சாதித்தபடி சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு என்றபடி ஆதிசேஷன் என்னென்ன கைங்கரிகளெல்லாம் செய்தாரோ அவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்று அளவில்லா ஆனந்தமடையப் பெறுகிறோம். சுவாமி நம்மாழ்வாரும் மேலே தொண்டுகளித்து அந்தி தொழும் சொல்லு பெற்றேன் என்று சாதித்தார். கடைசியாக உன்னை சேவித்து அங்கே சென்று மேலுலகத்தில் உனக்கு தொண்டு செய்து கழித்து எந்நேரமும்
தொழும் சொல் உன்னிடத்திலிருந்து பெற்றேன், நீ உறுதியளித்து விட்டாய் என்று எம்பெருமான் எடுத்து நம்மாழ்வார் சாதிப்பதாகும். இதற்கு ஒப்பாக இதுவரை நான் ஒன்றும் கண்டதில்லை. இந்த ஆனந்தம் எப்போதும் இருக்கும் ஆனந்தம், சிறிது நேரத்தில் மாய்ந்துவிடக்கூடிய ஒன்றல்ல என்று சாதிக்கிறார் நம்மாழ்வார். பாசுரம் 26 சாம்யாபத்தி மோட்சத்தை அபேட்சித்த ஆண்டாள். இந்த பாசுரத்தில் சாயுஜ்ய மோட்சத்தை அபேட்சிக்கிறார். கூடியிருந்து குளிர வேண்டும் என்பது ஒரு மனித நேய கருத்தாகும். நமக்கு என்ன கருத்திருந்தும் எம்பெருமான் பக்தி இருந்தும் எம்பெருமான் நம்மை நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றி அவரை நினைப்பதற்கு வைத்தாலே நம்மளால் முடியும். அதனால் தேவரீரே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சாதிக்கிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, நான் கூடமாட்டேன், எம்பெருமான் ஒன்றும் கிடையாது, யாரும் இல்லை என்று கூறுவளைப் போலும் கவர்ந்தெழுக்கும் சக்தி படைத்த கோவிந்தனே, அவர்களை கூடி கவர்ந்தெழுக்கும் ஜெயிக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடைய எம்பெருமானே. காம் விந்ததீதி கோவிந்தகா, பசுக்களை மேய்த்து அவைகளை செயலற்று செய்து அற்புதப்பட்டு நிற்க செய்வதால் கோவிந்தன் ஆகிறான். உந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பேரு சன்மானம், பசுக்களை கவர்ந்திழுக்கும் எங்களுக்கெல்லாம் நாயகனாகிய உன்னை பாடி புருஷார்த்தம் என்னும் இந்த உலகத்திலேயே ஒப்பிட முடியாத ஒரு சன்மானத்தை தந்திருக்கிறாய். உன்னை பாடி பிராபியமாகிற உன் கைங்கரியங்களை செய்வதாலும் கைங்கரியங்களை பெற்றுக்கொள்வதாலும் நாங்கள் பெறப்போகும் சன்மானம் என்னவென்றால், நாடு புகழும் பரிசினால் நன்றாக. இப்படி நாங்கள் பாவை நோன்பிருந்து எங்களை கிருஷ்ணனிடத்து சேரக்கூடாது என்று தடுத்த எல்லோரும் மூக்கில் விரல் வைக்கும்படியாக சாயுஜ்ய மோட்சத்தை தந்தருள வேண்டும் என்று சாதிக்கிறார். அந்த சன்மானமானது ஊரெல்லாம் கொண்டாடும்படியாக இருக்க வேண்டும் என்று அபேட்சிக்கிறார். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம். 5 வித ஆபரணங்களையும் மற்றும் நீ விரும்பி தரும் ஆபரணங்களையும் நீயே பூட்டிவிட நாங்கள் மகிழ்வோம் என்று சாதிக்கிறார். அதிலே சூடகம் என்பது கையில் அணிபவதும், தோள்வளை என்பது தோளிலிடுவதும், தோடே என்பது காதில் கீழ் அணிவதும், செவிப்பூவே என்பது காதிற்கு மேலில் இடும் ஆபரணமாகவும், பாடகம் என்பது காலில் அணியும் ஆபரணங்கள். இவையும் இனியும் விட்டுப்போய் என்னென்ன ஆபரணங்கள்லாம் உண்டோ அதையும் நீ தருவதையும் நீ அணிவித்து மகிழ்வோம் என்று சாதிக்கிறார். நீயும் நப்பிண்ணையுமாக எங்களுக்கு பூட்டிவிட மகிழ்வோம் என்கிறார். ஆடை உடுப்போம், நீ உடுத்து களைந்த உன் பீதகவாடையை நீ அணிந்துவிட நாங்கள் அணிவோம். அதன் பின்னே பார்ச்சோறு, அதற்கு பிறகு பாலிலே வேக வைத்த பாலிலே தளியை செய்த சோறை அது நிறையும் வண்ணம் நெய்யை சேர்த்து அது எடுத்து உண்ணும் பொழுது அந்த நெய்யானது முழங்கி வழியாக வழியும்படி இருக்கும் பார்ச்சோற்றை உண்போம் என்று சாதிக்கிறார். கூடி இருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய், கண்ணனோடும் நப்பிண்ணையோடும் முன்பே பரமவதம் சென்றிருக்கின்றவர பக்தர்களோடும் எல்லாரோடும் கூடி
அவர்களுக்கு எங்கள் கையில் உள்ளதை கொடுத்து அவர்கள் கையிலிருந்து வாங்கி கண்ணனுக்கு எங்களிடம் உள்ளதை கொடுத்து கண்ணன் இடத்திலிருந்து அவர் உள்ளதை வாங்கி அதேபோல் நப்பின்னைக்கும் கொடுத்து நப்பின்னை இடத்திலிருந்தும் வாங்கி கூடியிருந்து கலர்ந்து சாயுஜ்ய மோட்சத்தில் உள்ள சந்தோஷத்தை அடைவோம் என்று சாதிக்கிறார். இதையே நம்மாழ்வார் அந்தமிழ் பேரின்பம் உற்று அடியரோடு இருந்தமை என்று சாதிக்கிறார். அங்கே பரமபதத்திற்கு சென்று பக்தர்கள் குழாத்தோடு எம்பெருமானை பஜித்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து என்றும் வாடா என்றும் வளர்ந்து வரும் என்றும் நிற்கும் சந்தோஷம் அந்தமிழ் பேரின்பம் அடைவோம் என்று சாதிக்கிறார். சோஷ்ணுதே சர்வான் காமான் சக என்ற ஸ்மிருதியை அழகாக ஆண்டாள் இங்கே தமிழ்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டாள் சாதித்துள்ள எல்லா பாசுரத்திலும் ஏதாவது ஒரு வேதத்தின் ஸ்மிருதி விளக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் வேதமனைத்திற்கும் வித்தாகும் ஆண்டாள் பாசுரம் என்று நாம் கொண்டாடுகிறோம். மோட்சத்தை சுவாமி ராமானுஜரும் பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ணானவரத நித்தியவசதம அனன்ய பிரயோஜன அனவதிகாதசய பிரிய பகவதனுபவோகம் ததா விதா பகவதனுபவ ஜனிதானுவிதாதிசய பிரீதிகாரிதா சேஷாவஸ்தோஜோ சேஷ அசைஷ சேஷகரிதி ரூப நித்திய கிங்கரோ பவானி என்று சாதிக்கிறார். ஒன்றுமில்லாத எங்களுடைய சிறிய பக்தி கொண்டு உன்னுடைய அளவில்லாத கருணையினால் உன் சமஸ்த கல்யாண குணங்களையும் எங்களை அனுபவிக்கப்படி செய்யுன்ன அதற்கு உபகாரமாக ஒன்றும் செய்ய இல்லாத உனக்கு எல்லாவித கைங்கரியங்களும் செய்து சந்தோஷிப்பதே முக்தி என்று சாதிக்கிறார். இது எப்படி ஏற்பட வேண்டும்? பகவத் அனுபவம் நம்முள் உண்டாகி அதிலிருந்து ஜனிக்கப்பட்ட பிரீதி ஏற்பட்டு இன்னும் சேவை செய்ய வேண்டும், இன்னும் தொண்டு செய்ய வேண்டும் எம்பெருமானுக்கு என்று பிரீதி ஓங்கி ஓங்கி வளர்ந்து அதனால் அளவில்லா கைங்கரியலை செய்து பேரானந்தம் பெற வேண்டும். நம்மாழ்வார் அந்தமிழ் பேரின்பம் என்று சாதித்திருப்பதை சுவாமி ராமானுஜர் சரணாதி கத்தியத்தில் சாதித்திருக்கிறார். இங்கே ஆண்டாள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று கூறிவிட்டு நெய்யுள்ள சக்கரப்பொங்கல் உண்போம் என்று கூறுகிறாரே என்று தோன்றினால் அது தவறாகும். இது சாயுஜ்ய மோட்சம் கிடைக்கப் பெற்று எம்பெருமானோடு கூடி எம்பெருமான் பிரசாதத்தை அடியரோடு இருந்து அவரோடு கூடியிருந்து குளிர வேண்டும் என்று சாதிக்கிறார். மேலும் இவர் சாதித்த 5 ஆபரணங்கள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அணிந்து கொள்ள வேண்டிய 5 ஆபரணங்களை குறிப்பதாகும். சுருக்கமாக ஒரு ஆச்சாரியனிடம் சென்று பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு பக்தி செய்து எம்பெருமான் அருள் கிடைக்கப் பெற்று பரமபதத்தில் சென்று அவருடைய அணிகலனும் பெருமாறி சாயுஜ்ய மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று சாதிப்பதாகும். இது வெறுமே ஒரு சக்கர பொங்கல் சாப்பிடுவதில்லை என்பது பூர்வாச்சாரியர்களின் கருத்து. பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் ஆபரணங்கள் நாமம், ரூபம், சங்கச்சக்கர இலச்சினை தரித்தல், ஊர்துரபுண்டங் இடல், அடியேன் ராமானுஜதாசன் என்று பெயர் மாறுதல் இவைகளாகும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு 5 அணிகலன்கள். அந்த 5 அணிகலன்களையும் அணிந்து கொண்டு அர்ச்சாவதார வழி எம்பெருமானை பக்தி செய்து எம்பெருமான் கிருபை கிடைக்கப் பெற்று மோட்சத்திற்கு சென்று அங்கே அந்தமிழ் பேரின்பத் அடியவரோடு இருந்தமை அனுபவிப்பதையே ஆண்டாள் இங்கே சாதித்திருக்கிறார். சேஷத்துவ பாரதந்திரியம் அடைந்து எம்பெருமானுக்கு
பகவத் சேஷியாய் தீர்ந்து வேற ஒருவனையும் சாராதே எம்பெருமான் ஒருவனே முக்தி தர வல்லவன் என்று விஸ்வசித்து அனன்ய சரணம் செய்து வழிகாட்டுபவர்தான் ஆச்சாரியன். அவர் வழி சென்று பரமபதம் அடைய வேண்டும் என்பதை ஆண்டாள் இங்கே குறிக்கிறார். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்பதை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்றும் நாம் சேவிக்கலாம். கூடார வெல்லும் சீர் பாசுரத்தின் பொழுது அன்றைய இரவு 12 மணிக்கு ஆண்டாள், ரங்கமன்னார், வடபெருங்கோவிலுடையான் நாச்சிமார்கள், பெரியாழ்வார் மற்றும் எல்லா ஆழ்வார்களும் இருந்து க்ஷீரான்னம் அமுது செய்வதை சேவிக்கலாம். இது ஆழ்வார்களோடும் எம்பெருமான்களோடும் ஆண்டாள் கூடியிருந்து குளிர்வதாகும். இது உற்சவாதிகள் இருப்பதினால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பொங்கல் என்று அமைகிறது. பொங்கல் அன்று இரவு 12 மணிக்கு கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்பதை சேவித்து மகிழலாம். முடிந்தவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று சேவிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். இப்படி சாயுஜ்ய மோட்சத்தினை வேண்டிய ஆண்டாள் நாளை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் என்றும் பாசுரத்தால் துவய மகாமந்திரத்தின் அர்த்தம் உள்கொண்டிருக்கும் பாசுரத்தை சாதித்திருக்கிறார். அதிலே சம்பூர்ண சரணாகதி உரைக்கிறார். இதை நாளை பார்க்கலாம். இன்று இந்த பாசுரத்தை ஒருமுறை கூடி ஆவர்த்தித்து நிறுத்தலாம். கூடார வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பொருண்டு யான்பர் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடைய செவிப்பூவே பாடகமே என்னனே பல்கலனும் ஞாமணிவோம் ஆடைவிடுப்போம் அதன் பின்னே வார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கி வழிவார கூடியிருந்து குளிந்தேலோரம்பாவாய். ஹரி ஓம் ஸ்ரீமத் கோதாயை நமஹா.